Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம். நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கடந்த நிலையில் நாளை புதிதாக வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேதவள்ளியிடம் கேட்கலாம். வேதவள்ளி, விரிவான விவரம். விக்னேஷ், தெற்கு அந்தமானை ஒட்டிய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே தற்போது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வளிமண்டல சுழற்சியாக இருந்தது. தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் பகுதியில அந்த சுழற்சி அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இன்னும் தீவிரமடைந்து, அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது மேலும் தீவிரமடைந்து மண்டலமாக மாறுமா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா என்பது குறித்த தகவல் இதுவரையில் தெரிவிக்கப்படவில்லை. அதே போல இதோடைய நகர்வின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, மேற்கு வடமேற்கு திசை அப்படின்னு அதோடைய நகர்வின் அடிப்படையில பார்த்தோம்னா இது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஆனால் அது குறித்து வானிலை ஆய்வு மையம் எதுவும் தெரிவிக்கல. அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல கனமழை மட்டுமே பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சலனம் நெருங்கி அருகே வந்து இது தீவிர மழையை கொடுக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே உருவான சலனம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது. தற்போது அது கலைந்து சென்றிருக்கிறது. உள் மாவட்டங்களுக்கு அருகே நிலவி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களிலும் மழை பொழிவு அப்படின்றது குறைந்திருக்கு. இப்ப இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய இடம் என்பது தெற்கு அந்தமான் பகுதி, அதாவது தமிழக பகுதியிலிருந்து மிகவும் தொலைவில் இருப்பதன் காரணமாக அதோடைய நகர்ந்து வருவதற்கு இன்னும் 2-3 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். அப்படி என்றால் அது நெருங்கி வரும்போது அதோடைய மழை பொழிவுன்னு பார்த்தோம்னாவே அதுவே 2-3 நாட்களுக்கு பிறகாகத்தான் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது கடல் சார்ந்த அலைவுகளை பார்க்கும்போது இது மேலும் தீவிரமடைந்து மண்டலமாக மாறும். மண்டலமாக மாறி பெயரிடக்கூடிய புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணிக்கிறார்கள். ஆனா வானிலை ஆய்வு மையம் இது குறித்து எந்த ஒரு விரிவான தகவலையும் தற்போதைய நிலைமைக்கு சொல்லல. ஏற்கனவே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து கொண்டு சென்றிருக்கும் நிலையில அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்குள்ளாக, அதாவது நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல உருவாக போகிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வேதவள்ளி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.